ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட நம்ம வந்து பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனல் குரூப் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதான் நமக்கு வந்து ஃபங்ஷனல் குரூப். அப்போ ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் என்னது? இதான் அந்த கார்பன் ஆட்டம் இல்லையா? இந்த கார்பன் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் 2 கார்பன் வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நம்ம இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரின்னு சொல்லுவோம். அப்போ இது என்னது? செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து நம்ம எழுதணும். ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கு நமக்கு முதல்ல என்ன பண்ணணும்? மெயின் செயின் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ மெயின் செயினை சூஸ் பண்றதுக்கு ஃபங்ஷனல் குரூப் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபங்ஷனல் குரூப் வந்து அலிஃபாட்டிக் ரீஜியன்ல இருக்கிறதுனால, அப்போ அங்க மெயின் செயின் வந்து அலிஃபாட்டிக் வந்து வரும். அப்போ ஃபினைல் ரிங் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனா வந்து இருக்கும். இது செகண்ட் கார்பனா இருக்கும். இது வந்து நமக்கு தேர்ட் கார்பனா இருக்கும். ஃபினைல் குரூப் நமக்கு என்ன இருக்குது? சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் நேம் வந்து நம்ம எழுதுவோம். அப்போ எழுதும்போது என்னன்னா 1 ஃபினைல். ஓகேவா? ஸோ 1 ஃபினைல். ஓகே. ஸோ 1 ஃபினைல் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, புரோப்பேன் செகண்ட் பொசிஷன் வந்து ஆல்கஹால் வந்து இருக்குது. அப்போ 2 ஆல். அப்போ செகண்ட் பொசிஷன்னா புரோப்பனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ புரோப்பேன் 2 ஆல். ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகூல். அப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா? இங்க ஃபங்ஷனல் குரூப் வந்து இருக்குது. ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் ஃபர்தரா 3 கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி காம்பவுண்ட். ஸோ அப்போ இது என்னது? இது வந்து ஒரு டெர்ஷியரி காம்பவுண்ட். இல்ல இந்த 3 டிகிரி கூட போடலாம் டெர்ஷியரி காம்பவுண்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஐயூபேக் நேம் வந்து எழுதணும். அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செயின் என்னது? பிரைமரி அலிஃபாட்டிக்கா இல்ல அரோமேட்டிக்கான்னு பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் தான். ஏன்னா ஃபங்ஷனல் குரூப் எங்க இருக்குது? அலிஃபாட்டிக் ரீஜன்ல தான் இருக்குது இல்லையா? அப்போ அலிஃபாட்டிக் தான் நம்ம வந்து மெயின் செயினை வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது ஃபங்ஷனல் குரூப் வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், இது நமக்கு வந்து செகண்ட் கார்பன் ஆட்டம், இது தேர்ட் கார்பன் ஆட்டம், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன் ஆட்டம். அப்போ அங்கே எதெல்லாம் சப்ஸ்டிட்யூயன்ட்? ஃபினைல் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா இருக்கும். மெத்தில் குரூப் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து இருக்கும். அப்போ நம்ம ஐயூபேக் நேம் எழுதும்போது முதல்ல சப்ஸ்டிட்யூயன்ட்டோட நேம் எழுதணும். அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எம் தான் முதல்ல வரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணா 2 மெத்தில். ஓகே. செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது? மெத்தில் வந்து இருக்குது. அப்புறம் தென் என்ன பண்ணுறதுன்னா ஃபோர்த் பொசிஷன். ஃபோர்த் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது? ஃபினைல் வந்து இருக்குது. ஃபினைல். அப்போ மொத்தம் டோட்டலா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பியூட்டேன். அப்போ ஆல்கஹால் நமக்கு எத்தனை பொசிஷன் இருக்குது? 2வது பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 2 ஆல். அப்போ திஸ் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகூல். 2 மெத்தில் 4 phenyl butane 2 ஆல் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகூல்.